وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم عنا على ذكر شكرك وحسن عبادتك. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் அத்தர்சு சபூன் 70வது பாடத்தில் இருக்கின்றோம். அல் வஹ்தத்து தாமினா அல் அமல் அல் கலாம். இந்த பாடத்தில் நாங்கள் மஹாரத்துல் கலாம் சம்பந்தமாக பயிற்சி எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். ஏற்கனவே சென்ற பாடத்தில் ஃபஹ்முல் மஸ்மூ, அதே மாதிரி அஸ்வாத், இந்த 2 விடயங்களுக்குமான பயிற்சிகளை பெற்றோம். التدريب الأول: تبادل الحوار مع زميلك كما في المثال. تبادل الحوار مع زميلك كما في المثال. மிசாலில் இருப்பதை போல உன்னுடைய ஜமீலுடன் ஹிவாரை பரிமாறிக்கொள். ரைட், இப்போ நாங்கள் மிசாலை பார்ப்போம். பாருங்க. كم ساعة تعمل في اليوم؟ كم ساعة تعمل في اليوم؟ أعمل 8 ساعات في اليوم. أعمل 8 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ وكم ساعة تعمل أنت؟ أعمل 7 ساعات. أعمل 7 ساعات. طيب، انظروا إلى هذه الساعة. هنا 8 ساعات. 8 மணித்தியாலங்கள். 8 ساعات. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 8 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 7 ساعات في اليوم. 7 ساعات في اليوم. طيب، الآن هناك فرق بين 8 ساعات والساعة الثامنة. ما معنى الساعة الثامنة؟ الثامنة 8 மணி. الساعة الثامنة 8 மணி. 8 ساعات 8 மணிகள். 8 மணித்தியாலங்கள். 8 ساعات 8 ساعات 8 மணித்தியாலங்கள். ரைட். அப்போ இங்கே 8 மணித்தியாலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானே. 7 ساعات 7 மணித்தியாலங்கள். 7 மணி என்றதுக்கு எப்படி சொல்றோம் நாங்கள் அரபில்? 7 ساعات. அதான் 7 மணித்தியாலங்கள். الساعة السابعة. الساعة السابعة. الساعة السابعة 7 மணி என்கிறது الساعة السابعة. طيب, இங்கே சொல்றது அதல்ல, மணித்தியாலங்கள். 8 மணித்தியாலங்கள் 7 மணித்தியாலங்கள். ஒருத்தர் வேலை செய்கிற அந்த காலத்துடைய அளவு. طيب، كم ساعة تعمل في اليوم؟ أعمل 8 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 7 ساعات. طيب، رددوا معي என்னோட சேர்ந்து சொல்லுங்க. كم ساعة تعمل في اليوم؟ كم ساعة تعمل في اليوم؟ أعمل 8 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 8 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 7 ساعات. أعمل 7 ساعات. طيب, இப்போ 2 பேர் வாங்க.
ஒருத்தர் கேள்வி கேளுங்க, இன்னொருத்தர் பதில் சொல்லுங்க. உதாரணத்தையே சொல்லுங்க. அதுக்கு பிறகு நாங்க அடுத்தடுத்ததுக்கு போகலாம். ரைட். யார் வாரீங்க? யஸ்மின் பஷீர். அடுத்தது யார் சொன்னீங்க? ஃபைரூசி. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 8 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 7 ساعات. طيب الآن ننتقل إلى التدريب الأول. نعم. இப்போ இதுக்கு வருவோம். இப்போ கேளுங்க, மாறி கேளுங்க. முந்தி கேள்வி கேட்டோம், பதில் சொன்னாங்க, கேள்வி கேளுங்க. இது உஸ்தாத் அதுக்கு கீழே இருக்கிறதா? ஆமாம். كم ساعة تعمل في اليوم؟ أعمل 9 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 3 ساعات. 3 ساعات. نعم. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 9 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 7 ساعات. أعمل 7 ساعات. طيب இது வந்து நாங்க பொதுவாக ஒரு ஆணிடத்துல கேட்குற கேள்வி தானே. ஒரு ஆணிடத்துல கேட்குற கேள்வி தான் இது. இங்க வந்து இந்த அடையாளம் 9 சாத் என்று சொல்லும் பொழுது இந்த நிறம் தீட்டப்படணும். இதுதான் இல்லையா? இவங்க 3 மணித்தியாலத்தை நிறம் தீட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அது 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 தவறு. நிறம் தீட்டப்பட வேண்டிய பகுதி 9 மணித்தியாலம்ன்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அப்போ நிறம் தீட்டப்பட வேண்டிய பகுதி இந்த 9 மணித்தியாலங்கள். ரைட். பிரச்சனை இல்லை, நாங்கள் அது நிறம் தீட்டப்பட்டு இருக்கிறதாக நினச்சிக்கொள்வோம். ரைட். அடுத்தது யார் வாரீங்க? இப்போ இதே சொன்னதை சொல்லிட்டு அடுத்த உதாரணத்துக்கு போகலாம். சமீமா பானு. அடுத்தது யார் சிஸ்டர்? நஸ்ரின் பானு. كم ساعة تعمل في اليوم؟ تعمل 9 ساعات சொல்லுங்க. أعمل 9 ساعات في اليوم. وكم ساعة تعملين أنت؟ أعمل 3 ساعات. طيب இப்போ நீங்க கேளுங்க சிஸ்டர், இது கீழே உள்ளது. கேளுங்க. சாரி சார், நான் கொஞ்சம் இதா இருக்கிறேன். யார் யாருக்கு பேசுறீங்க? சாரி. நீங்க கேளுங்க, கீழே உள்ளதை நீங்க கேளுங்க. இப்போ وكم ساعة تعمل أنت؟ وكم ساعة تعمل أنت؟ أعمل 10 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ ஏன் உங்களுக்கு பிரச்சனைன்றா நீங்கள் ஏன் பதில் சொன்ன வந்தீங்க? 2-3 பேர் சொல்கிறத பார்த்து விலங்கெடுத்ததுக்கு பிறகு பதில் சொல்ல வந்திருக்கலாம் தானே. ரைட். யார் வாரீங்க? ஜுவானா ஃபஹமீதா. இதே சொல்லுங்க. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 10 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 4 ساعات. طيب இப்போ எடுத்த இதுக்கு வாங்க. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 5 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 7 ساعات. طيب أحسنتم، بارك الله فيكم. 7 8 5 10 அப்படி வரும். சரி. இது மஃஊலுன் ஃபீஹிங்கிறதுனால நஸ்பு தான் வரும். அதில் நீங்கள் இப்போ பிள்ளை விட்டதுக்கு
பிழையாக சொன்னதுக்கு தப்பு கிடையாது என்ற நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால. ஆனாலும் நீங்கள் இந்த மேலே கவனிச்சிங்கன்னா இது வந்து மஃபூலுன் ஃபீஹி தானே, ஒரு காலத்தை குறிக்கிறது. அப்போ அதனால் அதுக்கு நஸ்புதான் வரும். அதை பற்றி நீங்கள் படிக்காதனால நீங்கள் பிள்ளையா சொன்னதுக்கு தப்பு கிடையாது. ரைட், அடுத்தது யார் வரீங்க? இதை சொல்லிட்டு கீழே உள்ளது சொல்லுங்க. خير النساء أستاذ. نعم அடுத்தது அவங்க வேறு تفضل. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 5 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 6 ساعات في اليوم. 7 sister. 7 ساعات في اليوم. أعمل 7 ساعات في اليوم. சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி உதாரணத்தில் எப்படி இருக்குது, முன்னுக்குள்ள அவங்க எப்படி சொன்னாங்க. நீங்கள் 2 வேலை அங்கே ஒரு வேலை வச்சுட்டு இங்கே ஒரு வேலை செய்ய போறீங்கன்ட்டா உங்களுக்கு ரெண்டும் இல்லை. சரி, ஒரு நம்ம எதை படிக்கிறோமோ அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ரைட், அடுத்தது யார் வரீங்க? فوزية. ஃபௌசியா, வேறு யார்? نعم تفضل. كم ساعة تعمل؟ اوكي سيستر كلمة. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 6 ساعات في اليوم. كلاس கேளுங்க. கேளுங்க நீங்கள். وكم ساعة تعمل أنت؟ أعمل 8 ساعات. طيب بارك الله فيكم جميعا. இது லேசான பயிற்சி, கொஞ்சம் கவனம் மட்டும்தான் தேவை. சரியா, ஈக்கிறது அப்படியே பார்த்து சொல்கிறது தான். என்ன மாற்றம்? 7 சாத் 8 சாத் என்ற இடத்துல மட்டும் எண்ணிக்கை என்ன செய்யும், மாறுபடும். இது எங்களுக்கு சொல்கிறதுக்கான பயிற்சி தானே, நாங்கள் பேசுகிறதுக்கான பயிற்சி. ரைட், இங்கே நாங்கள் பார்க்குறோம், ஒரு ஆணை பார்த்து தானே கேட்குறோம். கம் சாஅத்தன் தஅமலு ஃபில் யௌம். எங்களுக்கு முன்னால் ஒரு ஆண் இருந்தால் அவரிடத்துல தஅமலு என்று நாங்கள் கேட்போம். ஒரு பெண் இருந்தால் எப்படி கேட்போம்? கம் சாஅத்தன் تعملين. கம் சாஅத்தன் தஅமலீன ஃபில் யௌம். ரைட், ஃபைரூசி அதே மாதிரி ஃபௌசியா. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு முஅன்னஸ ஹிதாப் செஞ்சு சொல்லி பாருங்க பார்ப்போம், எப்படி சொல்லணும். ஃபர்ஸ்ட் மிஸ்ஸால் இருக்கிறதா மிஸ்டர்? கீழே உள்ள நீங்கள் கடைசியாக சொன்னதை சொல்லுங்கள். نعم مستر. كم ساعة تعملين في اليوم؟ நானே சொல்லட்டுமா மிஸ்டர்? ஃபௌசியா நீங்கள் சொல்லுங்க அப்போ. كم ساعة تعملين في اليوم؟ أعمل 6 ساعات في اليوم. وكم ساعة تعملين أنت؟ أعمل 8 ساعات. نعم أحسنت بارك الله فيك. طيب இந்த பயிற்சி சொல்லுங்க உஸ்தாத். ஒரு சின்ன சந்தேகம். இதுல வந்து இப்போ இந்த கம் சாத்தன் இருக்குல்ல முதல்ல, ஆமாம், இதுல வந்து இப்போ புழக்கத்துல வந்து கமிசா அப்படின்றாங்க. கமிசா இப்போ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இல்ல பேச்சுனால அது புழக்கத்துல அந்த மாதிரி வருது? கம் சாஅத்தன் ஃபில் யௌம் சொல்றது வந்து இல்லை, அது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம். இப்போ கமிசாண்ட் அவங்க கேட்கறது வந்து எத்தனை மணின்னு கேட்கறது தானே. இங்க கம் சாஅத்தன் என்று கேட்கறதுக்குரிய அர்த்தம் என்ன? எத்தனை மணி நேரம், எத்தனை மணித்தியாலங்கள் நீங்க வேலை ஒரு நாளையில வேலை செய்றீங்க என்றதுதான் அது. அங்க அது கேட்கல. அங்க கேட்கறது இப்ப எத்தனை மணி என்று கேட்கறதுக்கு கமிசா அஸ்ஸா என்றா இப்போதுள்ள டைம். கமிசா விளங்கிட்ட பிரதர்? ரைட், ஓகே. அப்ப கம் சாஅத்தன் தஅமலு ஃபில் யௌம்? அஅமலு 8 ساعات في اليوم. وكم ساعة تعمل أنت؟ أعمل 7 ساعات. ரைட், இப்போ இன்னொரு பிரதர்
2 பேர் வாங்க பார்ப்போம் ஆண்கள்ல. யார் இப்போ சொன்ன பிரதர் இருக்கிறீங்க, வேற யார் இருக்கிறீங்க ஆண்கள்ல? பெண்கள் மட்டும்தான் முஷாரக்கா பண்ணியிருக்கிறாங்க. இர்ஃபான். இர்ஃபான், நீங்கள் 2 பேரும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த முதலாவது இருக்கிறத, முதலாவது கீழே இருக்கிறத சொல்லுங்க. இந்த 2வது இருக்கிறது. كم ساعة كم ساعة تعمل كم ساعة تعمل في اليوم؟ كم ساعة تعمل في اليوم؟ كم ساعة تعمل في اليوم؟ சொல்லுங்க பிரதர். இதே மாதிரி தான் இங்க நம்ம இந்த டைம் இது மட்டும் أعمل 10 ساعة في اليوم وكم ساعة تعمل أنت؟ أعمل 4 ساعات. أعمل 4 ساعات في اليوم. ரைட். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் மிச்ச நாளைக்கு பிறகு படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறந்துருக்குது. பயிற்சிகள் நாங்கள் செய்யும் பொழுது நான் ஒரு முறை இதை வாசித்தேன் 2 முறை. பிறகு என்னோட சேர்ந்து நான் வாசிக்கிற மாதிரியே வாசிங்க அப்படின்னு சொல்லி அதை வாசித்தேன். அந்த நேரங்களில் ஏன் அதுக்கு அப்படி வாசிக்கிறேன்டா, சும்மா இல்லை, நீங்கள் அதை கவனிக்கணும், அதே மாதிரி நீங்கள் வாசிக்கணுங்கிறதுக்காக. ரைட். அந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும், மிச்சம் ஈஸி. அடுத்த புத்தகங்கள் மாதிரி இல்லை. நீங்கள் திடீரென்று வந்ததுனால இல்லை லேட்டாகி வந்ததுனால உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படும். ஹைர். இப்போ நாங்கள் 2வது தத்ரீபுக்கு போவோம். அப்போ ஒவ்வொருத்தருமே நீங்கள் தனித்தனியாக இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கணும். பெண்கள் மாஷா அல்லாஹ் அவங்க ஒவ்வொரு பயிற்சியையும் தனியாக இவ்வாறு சொல்லி என்ன செய்வாங்க, அதுக்குரிய குரூப்புக்கு அவங்க அனுப்புவாங்க. முன்னர் ஈவினிங் ஒரு குரூப், மார்னிங் ஒரு குரூப் இருந்தது. அந்தந்த குரூப்புக்கு அவங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தகம் முடியும் வரையில் அந்த குரூப்புக்கு நீங்கள் அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த புத்தகம் முடிஞ்சிடும். இன்னும் அடுத்த வாரத்தோடு இந்த முதலாவது பாகத்துடைய முதல் பகுதி முடிஞ்சிடும். 2வது பகுதிக்கு நாங்கள் டெலிகிராமில் அதுக்கு குரூப் வச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் 2வது பயிற்சிக்கு போவோம். التدريب الثاني: تبادل الحوار مع زميلك كما في المثال. تبادل الحوار مع زميلك كما في المثال. طيب இங்க பாருங்க, ஐன ததுருஸ், ஐன ததுருஸ், இதெல்லாம் இங்கே தார பயிற்சிகள் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு பாடத்தில் தந்தது தான். ஏன்னா இந்த இதிலெல்லாம் வர்றது புதுசாக ஒரு ஜும்லா ஒன்று இங்கே இல்லை. ஏற்கனவே நீங்கள் பாடத்தில் படித்ததை தான், ஹிவாரில் படித்தது தான் நீங்கள் உங்களை சொல்ல வைக்கிறது தானே, அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இவ்வளோ நாளும் 8 வஹதா படிச்சிருக்கிறோம், 8வது வஹதாவில் இருக்கிறோம். ஒவ்வொரு வஹதாவிலையும் நாங்கள் இப்படி தான் என்ன செய்கிறோம், பயிற்சி எடுக்கிறோம். ரைட். ஐன ததுருஸ், ஐன ததுருஸ், அதுருசு ஃபி குல்லியத்தி الطب. அதுருசு في كلية الطب. ما تعمل دراسة؟ ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل طبيبا إن شاء الله. سأعمل طبيبا إن شاء الله. ரைட். இப்போ ஹிவார் நாங்கள் பார்த்தது 3 மாதத்துக்கு முன்னால். அதனால் உங்களுக்கு சில நேரம் இந்த சொற்கள் வார்த்தை பிரயோகங்கள் மறந்திருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சரி. ஐன ததுருஸ் என்றது எல்லாருக்கும் தெரியும். யாருக்காவது இல்லை சந்தேகம் இருக்குதா? ஐன ததுருஸ் என்றது நீ எங்க படிக்கிறாய் தானே. அதுருசு ஃபி குல்லியத்தி திப் என்ன அர்த்தம்? அதுருசு ஃபி குல்லியத்தி திப் நாங்கள் பொதுவாக இந்த பாடத்தில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் சொல்கிறதில்ல. ரைட். என்றாலுமே நீங்கள் இப்போ நீண்ட நாள் எடுத்ததுனால கேட்போம். அதுருசு ஃபி குல்லியத்தி திப். டாக்டர் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் குல்லியாண்ட ஃபேக்கல்ட்டியை தானே. குல்லியாங்கிறது காலேஜ், ஃபேக்கல்ட்டி. ரைட். அப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் பல குல்லியாக்கள் இருக்கும். குல்லியத்து திப், குல்லியத்து திஜாரா, அந்த மாதிரி ஒவ்வொரு குல்லியாக்கள் இருக்குது. குல்லியத்துல் ஹந்தசா, ரைட், குல்லியத்து சைதலா. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு
ஃபேக்கல்ட்டி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டி நீங்கள் என்ன இவங்க மெடிக்கல் மாணவர்கள் டாக்டரா போகிற மாணவர்கள் எங்கே படிப்பாங்க? மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் படிப்பாங்க தானே. அதுருசு ஃபி குல்லியத்தி திப், அதுருசு ஃபி குல்லியத்தி திப். அதுருசுங்கிறது ஃபியல் முதாரி, ததுருசுங்கிறது அதுவும் ஃபியல் முதாரி. ததுருசுங்கிறது முஹாத்தப் அந்த, ஐன ததுருசு அந்த. இது அன அதுருஸ், அதான் அதுருஸ் இங்கே முத்தக்கல்லிம். ماذا ستعمل بعد الدراسة؟ تعملங்கிறதும் ஃபியல் முதாரி. சீன் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி நாங்கள் முதாரியான ஃபியல்ல சீனை கொண்டு வருவோம், சீனை பயன்படுத்துவோம். ரைட். ماذا ستعمل بعد الدراسة؟ திராசா ஸ்டடி தானே, படிப்பு. நீங்கள் படித்து முடித்ததுக்கு பிறகு என்ன வேலை செய்ய போகிறீங்க? تعمل அமல், என்ன வேக் பண்ண போகிறீங்க, என்ன வேலை செய்ய போகிறீங்க? ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل طبيبا، سأعمل طبيبا. أعملங்கிறது ஃபியல் முதாரி, சீன் முஸ்தக்பலை குறிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கு தானே. سأعمل طبيبا إن شاء الله، سأعمل طبيبا إن شاء الله. طبيبا நான் வைத்தியராக வேலை பார்ப்பேன். سأعمل طبيبا إن شاء الله. سأعمل مدرسا إن شاء الله. سأعمل مهندسا إن شاء الله. سأعمل طيارا إن شاء الله. سأعمل صيدليا إن شاء الله. இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். சரி, இப்போ திரும்ப நான் வாசிக்கும் பொழுது என்னோட சேர்ந்து நீங்கள் இந்த பயிற்சியை வாசிங்க. ஐன ததுருஸ், أين تدرس؟ أين تدرس؟ أدرس في كلية الطب. أدرس أدرس في كلية الطب. أدرس في كلية الطب. ماذا ستعمل بعد الدراسة؟ ماذا ستعمل بعد الدراسة؟ ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل طبيبا إن شاء الله. سأعمل طبيبا إن شاء الله. طيب, இப்போ நீங்கள் நான் சொல்லும் பொழுது திரும்ப சொன்னாதான் உங்களுக்கு அது பயிற்சியாக வரும். இங்கே நாங்கள் விளங்குறது இல்லை தானே, இங்கே விளங்குறதல்ல, விளங்கி முடிஞ்சினாங்க. இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே சொல்கிறோம்டா, நீங்கள் அதே மாதிரி சொல்கிறதுக்கான கலாமுக்கான பயிற்சி தான் இது. ரைட். இங்கே ஒவ்வொரு சொல் விளங்குறது நான் நீங்கள் மிச்ச நாளுங்கிறதுனால தான் கருத்து சொல்லிட்டு போனேன். இங்கே அதெல்லாம் முக்கியம். இங்கே நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சொல்லணும். இது உங்களை பயிற்றுவிக்கிறதுக்கான பகுதி தான் இது. ரைட். இப்போ இதை உதாரணத்தை சொல்லிட்டு பிறகு கீழே உள்ள ஒரு பயிற்சியாக நாங்கள் பார்ப்போம். ரைட். இங்கே இது இருக்கிற மாதிரியே சொல்லுங்கள். சதுரு சீனை எல்லாம் இப்போ நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஒரு ஆணோட பேசுகிறேன்னு நினச்சிக்கொண்டு நீங்கள் பெண்கள் பேசும் பொழுதும் பேசுங்க. கடைசியாக நாங்கள் அதை பார்ப்போம், முவன்னஸுக்கு எப்படி சொல்கிறேன். ரைட். அடுத்தாக்கள் இல்லாட்டி நீங்களும் குழம்பி அடுத்தாக்களையும் குழப்பாமல் இருக்கிறத ஃபஸ்ட்டுக்கு சொல்லுங்கள். சரி. ரைட். யார் வாரீங்க? خيرالنساء جوانا. اوكي استاذ. أين تدرس؟ سوري. أدرس في كلية الطب. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل طبيبا إن شاء الله. طيب. நெக்ஸ்ட் சொல்லவா உஸ்தாத்? ஆமாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டீங்க தானே, இப்போ நீங்கள் கேளுங்க. யார் முதல்ல ஐன ததுருசன் கேட்டாங்களோ இப்போ அடுத்தவர் கேளுங்க. இது இறுதியில் ஐன ததுருசன். أين تدرس؟ أدرس في كلية الطيران. ماذا تعمل بعد الدراسة؟ ستعمل طيارا إن شاء الله. ستعمل. சொல்லுங்க. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل طيارا إن شاء الله. نعم. بارك الله فيكما. سأعمل طيارا إن شاء الله. طيب, இப்போ 2 பேர் வாங்க. இவங்க சொன்னதை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஜாஸ்மின் ரைட். ஜனூஃபர். அடுத்தது யார்? இது வரைக்கும் சொல்லாத யார்
பேர் சொன்னீங்க? ஃபரிதா ஃபாத்திமா ஃபாதிலா. சொல்லுங்க. ஃபரீதா ஃபாத்திமா. ஐன ததுருஸ் أدرس في كلية الطيران. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل طيارا إن شاء الله. أين تدرس؟ أدرس في كلية هندسة. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل مهندسا إن شاء الله. நாம் அஹ்சன்துமா பாரக்கல்லாஹு ஃபீக்குமா. இப்போ வேற 2 பேர் வாங்க, அதையும் அடுத்ததையும் சொல்றதுக்கு. அரவிந்த் உஸ்தாத். ஃபாதிலா. ஃபர்வின் ஃபாதிலா. أين تدرس؟ أدرس في كلية الهندسة. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل مهندسا إن شاء الله. أين تدرس؟ أدرس في كلية التربية. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل مدرس إن شاء الله. طيب مدرسا إن அஹ்சன்தும் شاء الله. அஹ்சன்துமா பாரக்கல்லாஹு ஃபீக்குமா. ரைட். இப்போ கலந்து கொள்ளாத ஆக்கள் யாரு? இன்னும் 2 பேர் வாங்க. அஹதா ரிதுவானா. أين تدرس؟ أدرس في كلية التربية. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل مدرسا إن شاء الله. கேளுங்க நீங்க. أين تدرس؟ أدرس في كلية صيدلة. سيد. ايوه. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل صيدلي إن شاء الله. نعم بارك الله فيكم. سأعمل صيدليا إن شاء الله. அப்ப நீங்க பாருங்க, سأعمل طيارا إن شاء الله، سأعمل مهندسا إن شاء الله، سأعمل مدرسا إن شاء الله، سأعمل صيدليا إن شاء الله. طيب இப்ப ஆண்கள்ல யாருமே இல்லையா? வாங்க 2 பேர். முதலாவது சொல்லுவோம். இர்ஃபான். இர்ஃபான். வேற இப்ராஹிம். أين تدرس؟ أدرس كلية الطيران. نعم أدرس في كلية الطيران. في كلية الطيران. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل طيارا إن شاء الله. نعم. கேளுங்க. அடுத்தது கேளுங்க மாதிரி. أين تدرس؟ أدرس في كلية الهندسة. ماذا ستعمل بعد الدراسة؟ سأعمل مهندسا إن شاء الله. طيب أحسنتما بارك الله فيكما. நாங்கள் முவன்னஸ்லையும் கேட்கலாம். நாங்கள் ஒரு முதக்கரை பார்த்து கேட்கும் பொழுது ஐன ததுருஸ் கேட்குறோம். முவன்னஸை பார்த்து கேட்டால் எப்படி கேட்போம்? ஐன ததுருசீன். ரைட். யாருக்கு பெண்கள்ல யாருக்கு சொல்லும் முவன்னஸுக்கு பயன்படுத்துகிற யார் வாரீங்க? சிஸ்டர். வேற உங்களுக்கு சவுண்ட் கேட்குது இல்லை சிஸ்டர்? கவுன்சிலா சொல்லுங்க. أين تدرسين؟ أدرس في كلية طب. طب சொல்லுங்க. كلية الطب. ஆமாம் சொல்லுங்க. ரைட். அடுத்து சொல்லுங்க. கேளுங்க. ماذا ستعملين بعد الدراسة؟ سأعمل طبيبة إن شاء الله. نعم أحسنت.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சஅமலு தபீபத்தன் என்று வரும். முஅன்னஸ் ஒருத்தர் சொல்றதா இருந்தா தபீபிட முஅன்னஸ் தபீபா. அப்ப சஅமலு தபீபத்தன் இன்ஷா அல்லாஹ். ரைட், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ நீங்கள் போதாது, எங்களுக்கு டைம் இங்கே இருக்கிற டைமுக்கு எல்லாருக்குமே பயிற்சி கொடுக்கறதுக்கு போதாது. நீங்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக பெண்கள் செய்கிற மாதிரி நீங்கள் பயிற்சி செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களை சரியான முறையில் இந்த அரபு பேசுகிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும். சரி, ரைட். இப்போ நாங்கள் அடுத்த தத்ரீபு சாலிதுக்கு போவோம், நேரத்தை கருத்தில் கொண்டு. தத்ரீபு சாலித் தபாதலி சுஆல வல் ஜவாப மஅ ஜுமலாஇக். ஜமீல் ஜுமலா தானே உங்களோட, அவங்க முன்னர் சொன்னாங்க மா ஜமீலிக்க, இங்கே வந்து மா ஜுமலா. இது எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஒரு பயிற்சி. எப்படி எல்லாரும் சேர்ந்து செய்கிற பயிற்சிண்டா, ஒரு மாணவர் என்ன சொல்லுவாருண்டா, அதுருசு ஃபி குல்லியத்தி திப், அதுருசு ஃபி குல்லியத்தி திப், ஐன ததுருசு அந்த், ஐன ததுருசு அந்த் என்று இன்னொரு மாணவர்கிட்ட கேட்குறாரு. ரைட். ரெண்டாவது மாணவர் என்ன சொல்லுவார், அவங்களோட பேக்ரவுண்டில் சவுண்ட் இருந்தால் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. அதுருசு ஃபி குல்லியத்தில் ஹந்தசா, ஐன ததுருசு அந்த் என்று யார்கிட்ட கேட்குற, கேட்டவர்கிட்ட இல்லை, மூணாவது இன்னொரு ஆள்கிட்ட கேட்குற, நீ எங்கே படிக்கிறாய், ஐன ததுருசு அந்த். ரைட். இதே மாதிரி ஒவ்வொரு மாணவரும் அடுத்தடுத்த மாணவர் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு அடுத்தடுத்த மாணவர்கிட்ட கேட்கணும். ரைட். ஒரு வகுப்பறையில் மாறி மாறி முழுமையாக ஒருத்தர் சொல்லிட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது ஆள், மூன்றாவது மாணவர், நாலாவது மாணவர், அப்படி சொல்லிட்டு போகிறது தான் இந்த பயிற்சி. சரியா? ரைட். இப்போ முதலாவது உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். அதுருசு ஃபி குல்லியத்தி திப், அதுருசு ஃபி குல்லியத்தி திப். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், சில பேர் வந்து ஃபீ சொல்லாமல் சொல்கிறீங்க, நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆனால் கட்டாயம் இந்த இடத்துல ஃபீ நாங்கள் சொல்லணும். நாங்கள் குல்லியத்து திப்பை படிக்கலை, குல்லியத்து திப்பில் படிக்கிறோம் தானே, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் படிக்கிறோம். அப்போ அதுருசு ஃபி குல்லியத்தி திப், அதுருசு ஃபி குல்லியத்தி திப், ஐன ததுருசு அந்த், ஐன ததுருசு அந்த், அதுருசு ஃபி குல்லியத்தில் ஹந்தசா, அதுருசு ஃபி குல்லியத்தில் ஹந்தசா, நான் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் படிக்கிறேன். அதுருசு ஃபி குல்லியத்தில் ஹந்தசா, ஐன ததுருசு அந்த், நீ எங்கே படிக்கிறாய். இப்போ கேட்டவர்கிட்ட கேட்குறல்ல, அவர் சொல்லி முடிஞ்சு அவர்கிட்ட கேட்கல, இது மூணாவது இன்னொரு ஆள்கிட்ட கேட்குற, ஐன ததுருசு அந்த். அப்போ மூன்றாவது ஆள் என்ன சொல்லுவார், இங்கே தந்திக்கிற சொற்களை வச்சு பதில் சொல்லுவார். குல்லியத்து தம்ரீத், குல்லியத்து சைதலா, குல்லியத்துல் உலூம், குல்லியத்து தர்பியா, குல்லியத்துல் ஹாசூப். ரைட். இது நாங்கள் ஒவ்வொரு வஹதாலையும் இதே மாதிரியான பயிற்சிகள் நிறைய செஞ்சிருக்கிறோம். ரைட். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இது. ரைட். இப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். யார் வாரீங்க? உதாரணத்தை அப்படியே சொல்லிட்டு, இல்லாட்டி ஒரு முறை உதாரணத்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அதுருசு ஃபி குல்லியத்தி திப், ஐன ததுருசு அந்த், அதுருசு ஃபி குல்லியத்தில் ஹந்தசா, ஐன ததுருசு அந்த். ரைட். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். உதாரணத்தில் இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு மூன்றாவது ஆள் அடுத்தடுத்த பயிற்சிகளை சொல்லணும். ரைட். யார் ஆரம்பிக்க வாரீங்க? இருக்கிறத சொல்றது யார் வாரீங்க? ஃபாதிலா, ஃபாதிலா, முஹம்மது யாசின். ஃபாதிலா முதலாவது சொல்லுங்க. இல்லை, ஒருத்தர் சொல்லணும். சொல்லுங்க. அதுருசு ஃபி குல்லியத்தி திப், ஐன ததுருசு அந்த். முஹம்மது யாஸ்மின். ஐன ததுருசு அந்த். நீங்க கேட்டிருப்பீங்க. ரைட். இப்போ முடிஞ்சு ஒருத்தர் இவ்வளோ மட்டும்தான். இப்போ ஃபாதிலா நீங்க சொன்னது இவ்வளவுதான், அவ்வளவுதான் உங்களோட இது முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது ஆள் சொல்லியிருக்கிறீங்க ஐன அதுருசு ஃபி குல்லியத்தில் ஹந்தசா, ஐன ததுருசு அந்த். மூணாவது ஆள்கிட்ட கேட்டிருக்குது. மூணாவது ஆள் யார் வாரீங்க? ஜரீனா முஹம்மத்.
أدرس في كلية التمريض. أين تدرس أنت؟ ரைட். ஃபரீதா பாத்திமா சொல்லுங்க. أدرس في كلية صيدلة. أين تدرس أنت؟ நான் அஹ்சன்தும். இப்போ வேற யார் வரீங்க? சன்சிதா. أدرس في كلية العلوم. أين تدرس أنت؟ ரைட். ஜுவானா. أدرس في كلية كلية التربية. أين تدرس أنت؟ طيب அடுத்தது யார் வரீங்க? رضوان أستاذ. رضوانا. أدرس في كلية الحاسوب. أين تدرس أنت؟ طيب நஸ்கியா முதலாவது சொல்லுங்க. இதை சொல்லுங்க. தம்ரீத். أدرس في كلية الطب. أين تدرس أنت؟ طيب வேற யார் வரீங்க? இங்க கீழே உள்ள தம்ரீதை சொல்லுங்க. யார் வரீங்க? فوزية. ஃபௌசியா. أدرس في كلية التمريض. أين تدرس أنت؟ طيب வேற யாராவது வரீங்களா? شارزة عرفان. சாரிசா சொல்லுங்க. أدرس في كلية صيدلية. சைதலா. أين تدرس أنت؟ சைதலா. نعم. சைதலா அண்ட் அந்த ஃபார்மசி கோர்ஸ். சைதலியா அண்ட் ஃபார்மசி. ரைட். أين تدرس أنت؟ نعم. இர்ஃபான் சொல்லுங்க. أدرس في كلية العلوم. أين تدرس أنت؟ வேற யார் சொல்ல வரீங்க? إبراهيم. இப்ராஹிம். أدرس في كلية التربية. أين تدرس أنت؟ நஸ்ரீன். أدرس في كلية حاسوب. نعم. أين تدرس؟ أحسنتم بارك الله فيكم جميعا. இங்க குலியத்து தர்பியா. தர்பியா இல்ல, தர்பியா யாவுக்கு ஷத்தா இல்ல. ஹாசூப் அண்டா என்ன குல்லியா? குலியத்துல் ஹாசூப். கம்ப்யூட்டர் தானே. கம்ப்யூட்டர் ஐடியோட சம்பந்தப்பட்டதுக்கு குலியத்துல் ஹாசூப் அண்டா அரபுல நான் சொல்லுவோம். ஹாசூப் அண்டா கம்ப்யூட்டர். طيب தர்பியா, குலியத்து தர்பியா அது டீச்சர் ட்ரைனிங். இலங்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா கல்வி கல்லூரி. ரைட். அந்த மாதிரி அல்லது அதாவது தர்பியா அதாவது எஜுகேஷன் சம்பந்தமான ஃபேக்கல்ட்டி. எஜுகேஷன் எதிர்கால அதில் படித்தா எதிர்காலத்தில் டீச்சராக வருவாங்க. அதுதான் குல்லியத்து தர்பியா. குல்லியத்துல் உலூம் சயின்ஸ். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு வருவோம். இரண்டாவது பா أستاذ كلية التمريض. குல்லியத்து தம்ரீத் என்ற என்ன? ناسين. طيب تادير دني تادير فاكولتي. أدرس الطب. எப்படி? أدرس الطب. ماذا تدرس أنت؟ இப்போ நான் என்ன பற்றி சொல்லும் பொழுது நான் என்ன சொல்வேன்? அதுருசு திப். நான் மெடிக்கல் படிக்கிறேன். திப்பனா மெடிக்கல் தானே. அதுருசு திப். மாதா ததுருசு அந்த். நீ என்ன படிக்கிறாய்? மாதா ததுருசு அந்த். அதுருசுல் ஹந்தசா. அதுருசுல் ஹந்தசா. நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அதுருசுல் ஹந்தசா. மாதா ததுருசு அந்த். நீ என்ன படிக்கிறாய் என்று மூணாவது இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறேன். இவர் சொல்லிட்டாரு. முதலாவது தாலிபுல் அவ்வல் சொல்லிட்டார். அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. அதுருசு திப்பன்னு. இப்போ மாதா ததுருசு அந்தன்னு கேட்குற இன்னொரு ஆள் மூணாவது ஆள்னு சொல்லணும். சரி. ரைட். இப்போ இதை நான் ஒரு முறை சொல்லும் பொழுது எனக்கு பின்னால நீங்க திரும்ப சொல்லுங்க. சரியா? அதுருசு திப். ماذا تدرس أنت؟ ماذا تدرس أنت؟ أدرس الهندسة. ماذا تدرس أنت؟ طيب இப்போ நாங்க பார்ப்போம். உதாரணத்துல இருக்கிற மாதிரியே முதல்ல அப்படி சொல்லிட்டு போவோம். சரியா? ரைட். ஆண்கள்ல வாங்க பார்ப்போம். முதலாவது உதாரண ஈக்கிரத்தை வாசிக்கிறதுக்கு
முதலாவது யார் வாசிக்கிறீங்க? إرفان இர்ஃபானா. أدرس الطب ماذا تدرس أنت؟ ரைட். أدرس ரைட் ரைட் போதும் போதும் அவ்வளோதான். அடுத்தால் إبراهيم இப்ராஹிம். أدرس الهندسة ماذا تدرس أنت؟ نعم أدرس الهندسة ماذا تدرس أنت؟ طيب இப்போ இது மூன்றாவது தர்பியா சொல்ல யார் வரீங்க? ஆண்கள் யாரும் பெண்களே வரலாம். நஸ்ரீனா. ஃபைரூசி. أدرس التربية ماذا تدرس أنت؟ ரைட். அடுத்தது யாரு? நஸ்கியா. أدرس العلوم ماذا تدرس أنت؟ நாம். அடுத்தது யாரு? محمد ياسمين. ياسمين. أدرس صيدلة ماذا تدرس أنت. طيب யார் சொன்னீங்க? ஃபர்வீன். أدرس تمريض ماذا تدرس أنت؟ طيب அடுத்த ஆள் யார் வரீங்க? جرينا محمد. ஜரீனா முகமது. أدرس اللغة العربية ماذا تدرس أنت؟ طيب رضوانة. أدرس الحاسب ماذا تدرس أنت؟ طيب வேற யாராவது இருக்கிறீங்களா சொல்றதுக்கு? நஸ்ரீன். أدرس تربية ماذا تدرس أنت؟ ரைட். வேற யாரும் இருக்கிறீங்களா? ஆண்கள் பெண்கள்? زينب சொல்லுங்க. أدرس العلوم ماذا تدرس أنت؟ நாம். வேற யாரும் இருக்கிறீங்களா? ரிஜா ஃபாத்திமா சொல்ற உஸ்தாத். சொல்லுங்க. أدرس صيدلية صيدلة ماذا تدرس أنت؟ நாம். أدرس الصيدلة ماذا تدرس أنت؟ ரைட். பெண்கள்ல ஒரு பெண்ணை பார்த்து நீங்க கேட்கும் பொழுது எப்படி கேட்பீங்க? உங்களை பத்தி சொல்லிட்டு ஒரு பெண்ணிடத்துல நீங்க கேட்கும் பொழுது என்ன மாதிரி கேட்பீங்க? யார் சொல்ல வரீங்க? சமீமா பானு. சமீமா பானு. ماذا تدرسين أنت؟ நீங்க உங்களை பத்தி சொல்லலையே. أدرس الهندسة ماذا تدرسين أنت؟ طيب அடுத்து இன்னொரு சிஸ்டர் சொன்னீங்க, பேர் சொன்னீங்க, இதை சொல்லுங்க. ஷாதலா. أدرس صيدلة ماذا تدرسين أنت؟ نعم. இன்னொரு சிஸ்டர். ஜுவானா. أدرس التمريض ماذا تدرسين أنت؟ طيب أحسنتم بارك الله فيكم جميعا. பாருங்க, ஒருத்தர் தன்னை பத்தி சொல்லும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுருசுன்றதை நான் சொல்லுவோம். அதுருசு திப், அதுருசுல் ஹந்தஸா, அதுருசு தர்பியா, அதுருசுல் உலூம், அதுருசு சைதலா, அதுருசு தம்ரீத், அதுருசுல் லுகத்துல் அரபிய்யா, அதுருசுல் ஹாசூப். இன்னொருத்தர் நான் கேட்கும் பொழுது மாதா ததுருசு அந்த். ஒரு பெண்ணாக இருந்தா மாதா ததுருசீன அந்த். அந்தி தானா நிறுத்தும் பொழுது அந்த நாங்கள் நிறுத்துறோம். மாதா ததுருசீன அந்த, மாதா ததுருசு அந்த, மாதா ததுருசீன அந்தி. ரைட். அப்ப அதுருசு திப் மாதா ததுருசு அந்த் அல்லது மாதா ததுருசீன அந்த். இப்போ நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு போவோம். ரைட். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பயிற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நாங்கள் மிச்ச நாள் போனதுனால இந்த பயிற்சி முறைகளை எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கொஞ்சம் ஆட்கள் ஒரு மந்த நிலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லாட்டி நீங்கள் குயிக்காக உங்களோட வளமை எப்படி என்றால் அவசரமாக பயிற்சி செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்க. அந்த பாடம் மிச்ச நாள் நடக்காதனால ஒரு ஸ்லோவாக இருக்கிறதா தெரியுது. ரைட். பிரச்சனை இல்லை, அது இயல்பானது தான். இன்ஷா அல்லாஹ் திரும்ப நாங்கள் படிக்கும் பொழுது அது சரியான நிலைக்கு நாங்கள் வந்துடுவோம். ரைட். தபாதல் சுஆல வல் ஜவாப மஅ ஸுமலாஇக். இதுவும் அதே மாதிரி தான், பல பேர் சேர்ந்து செய்கிற பயிற்சி. பாருங்க. அஅமலு தபீபா, அஅமலு தபீபா. மாதா தஅமலு அன்ட்? அஅமலு தபீபா, நான் ஒரு தபீபாக. அஅமலு தபீபன் தானே, நான் நிறுத்தும் பொழுது தபீபான்னு நிறுத்துறோம். தன்வீன் உள்ள
ஃபத்ஹத்தைன் உள்ள எல்லாத்தையும் நாங்கள் அலிஃப்ல நிறுத்தும் பொழுது அமலு தபீபா, நீங்கள் தபீபன்னு சொன்னாலும் பிழை இல்லை, நிறுத்துறா தபீபா அமலு தபீபா. மாதா தஅமலு அன்ட், மாதா தஅமலு அன்ட். அஅமலு முஹந்திஸா, அஅமலு முஹந்திஸா. நான் டாக்டராக வேலை செய்கிறேன், நீங்கள் எதாவது வேலை பார்க்குறீங்க, நான் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன். அஅமலு முஹந்திஸா. மாதா தஅமலு அன்ட், மாதா தஅமலு அன்ட் என்று மூணாவது ஆள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். ரைட். இப்போ நாங்கள் இதை திரும்ப சொல்லுவோம். நான் சொல்லும் பொழுது நீங்களும் சொல்லுங்க. அஅமலு தபீபா. أعمل طبيبا. ماذا تعمل أنت؟ ماذا أنت؟ أعمل مهندسا. أعمل مهندسا. ماذا تعمل أنت؟ ماذا تعمل أنت؟ ரைட். உதாரணத்தை ஈக்கிறத வாசிக்கிறதுக்கு யார் வாரீங்க? جاسمين بشير. யாஸ்மின் பஷீர். أعمل طبيبا. ماذا تعمل أنت؟ ரைட். ரெண்டாவது இன்னும் தருவாங்க. محمد ياسمين. نعم تفضلي. ماذا تعمل أنت؟ طيب மூணாவது ஆள் வாங்க இதை சொல்றதுக்கு. جرينا محمد. ஜரீனா முஹம்மத். أعمل مدرسة. ماذا تعمل أنت؟ ரைட். இப்ராஹிம். أعمل صيدلية. ماذا تعمل أنت؟ ரைட். வேற யார் வாரீங்க? ஃபைரோசி. أعمل معلمة. ماذا تعمل أنت؟ طيب رضوانة. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க. ஆமாம், அதாவது முதர்ரிஸ். ஓகே. இங்க நான் மவுஸ் வைக்கிறேன் தானே, எல்லாருக்கும் தெரியுதா? நான் இப்ப மவுஸ் வைக்கிறது காரணம் அந்த இடத்த சொல்லணும் தானே. أعمل مدرسا. ماذا تعمل أنت؟ ரைட். வேற யார் வரீங்க? جوانا. சன்ஷிதா. أعمل صيدلية. ماذا تعمل أنت؟ نعم. جوانا. أعمل معلمة. ماذا طيب. تعمل أنت؟ வேற யாரோ சொல்ல வரீங்களா? ஃபரிதா ஃபத்திமா சொல்ற உஸ்தாத். சொல்லுங்க. அமலு மேல சொல்லுங்க. முதர்ரிஸா. மாதா சரி. தஅமலு அன்ட்? ரைட். வேற யாரோ சொல்ல வரீங்களா? இங்க உதாரணத்தில் உள்ளதை சொல்லுங்க. جميع. ஜமியா. أعمل طبيبا. أعمل طبيبا. ماذا تعمل أنت؟ பர்வீன். أعمل مهندسة. ماذا تعمل أنت؟ طيب احسنتم بارك الله فيكم. இதே ஒரு பெண் சொல்றதாக இருந்தா எப்படி சொல்லுவாங்க? யாருக்கு சொல்லலும்? யார் வாரீங்க? அப்படி நான் சும்மா கேட்கல, இது சூக் இல்ல, நீங்க பேர் சொல்லிட்டு தான் சொல்லணும். யார் வாரீங்க? சன்சிதா. أعمل طبيبا. ماذا تعملين أنت؟ نعم. سميمة بانو. أعمل مهندسة. ماذا تعملين أنت؟ طيب இப்போ நீங்க ரெண்டு பேரும் தபீபா முஹந்திசா என்று சொன்னீங்களே, அது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? இங்க புத்தகத்தில் இருக்கிறதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? அது பெண்பால் எப்படி அதை வெளிப்படுத்தி ஹரக்கத்தை வெளிப்படுத்தி சொன்னா எப்படி சொல்லுவீங்க? பெண்பால். முஹந்திசத்தன். ايوه احسنتي. مهندسة طبيبة مدرسة صيدلية معلمة. இப்படித்தான் ஒரு பெண் தன்னை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க தானே. நாங்க நிறுத்தும் பொழுது முதர்ரிசா ஹாவுல நிறுத்துறோம். தா மர்பூத்தா இருந்தா, குண்டுத்தா இருந்தா, தா மர்பூத்தா இருந்தால் நாங்க ஹாவ் சவுண்ட்ல நிறுத்துவோம். முதர்ரிசா, صيدلية, معلمة, مهندسة, طبيبة. ரைட். இப்போ நான் ரெண்டாவது பயிற்சிக்கு வருவோம். ரைட். பாருங்க. அஅமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா. அஅமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். ஐன தஅமலு அன்ட். நீ எங்கே வேலை பார்க்குறாய் தானே. அஅமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா. ஐன தஅமலு அன்ட்.
அஅமலு ஃபி ஷரிகா, நான் ஷரிகாவில் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அஅமலு ஃபி ஷரிகா. ஐன தஅமலு அன்ட், ஐன தஅமலு அன்ட். ரைட். இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க முதலாவதாக. ரைட். அஅமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா. أين تعمل أنت؟ أين تعمل أعمل في الشركة. أين تعمل أنت؟ ரைட். இதே மாதிரி இப்போ உதாரணத்தில் இருக்கிறத சொல்றதுக்கு யார் வாரீங்க? ஃபாதிலா. أعمل في المستشفى. أين تعمل أنت؟ فريدة فاطمة. أعمل في السرقة. أين تعمل أنت؟ شريكة إلا شركة بدي. سرقة. أيوه. أين تعمل أنت؟ نعم. யார் வாரீங்க மூணாவது சொல்ற? தாலிபு சாலிஸ். பர்வீன். أعمل في المدرسة. أين تعمل أنت؟ ரைட். நாலாவது யார் வாரீங்க? ஷஃப்ரினா. ஜுவானா. أعمل في المختبر. أين تعمل أنت؟ ரைட். ஜுவானா. முக்தபர் அப்படின்னா என்ன? யாருக்கு தெரியும்? மறந்துட்டீங்களா? லெபரட்டரி, ஆய்வுகூடம் தானே? ஆய்வுகூடம். ரைட். அடுத்து ஜுவானா. أعمل في المكتبة. أين تعمل أنت؟ ரைட். அடுத்தது யார் சொல்றீங்க? யாஸ்மின். أعمل في كلية الهندسة. أين تعمل أنت؟ ரைட். ஜெரினா முஹம்மத். أعمل في المدرسة. أين تعمل أنت؟ வேற யார் வாரீங்க? جانوفر أستاذ. ஜெனோஃபர். أعمل في المختبر. أين تعمل أنت؟ ரைட். அடுத்த சிஸ்டர். أعمل في المكتبة. أين تعمل أنت؟ வேற யார் சொல்றீங்க? ஆண்கள்ல, பெண்கள்ல சொல்லலாம். பேர் கேட்கல எனக்கு. ருதுவானா. أعمل في كلية الهندسة. أين تعمل أنت؟ طيب. أعمل في كلية الهندسة. أين تعمل أنت؟ طيب. அடுத்தது இங்க கீழே ஏழாவது யார் வாரீங்க? ஆண்களை யாராவது வாரீங்களா? சொன்னவங்க சொல்லலாமா உஸ்தாத்? இல்ல இல்ல. இப்ராஹிம். أعمل في كلية الطب. கேளுங்க. أين تعمل أنت؟ نعم. வேற யார் பதில் சொல்றீங்க? فيروز أستاذ. فيروسي. أعمل في كلية اللغة العربية. أين تعمل أنت؟ نعم. مسكية. أعمل في كلية الصيدلة. أين تعمل أنت؟ نعم. வேற யார் வாரீங்க? نسرين. نسرين. أعمل في كلية الطيران. أين تعمل أنت؟ فوزية. أعمل في كلية الحاسوب. أين تعمل أنت؟ ரைட். ஆண்கள்ல யார் பதில் சொல்றீங்க? தைரானுக்கு வந்து ஏதாவது எழுத்துக்களை இருக்குதா? இல்ல. தைரான் அல்ல, தயரானா. தயரான் தான். இங்க ஹரக்கத் சரியா தான் இருக்கு. தயரான். குல்லியத்து தயரான் என்றா என்ன? யாருக்கு தெரியும்? ஏவியேஷன் உஸ்தாத். என்ன பேரு? ஏவியேஷன். ஃளைட்ட பத்தி படிக்கிறேன்டா. ஃளைட் ஓட்டுறதுக்கு படிக்கிற, பைலட் ஆகுறதுக்கு படிக்கிறது தானே?
பைலட் ஸ்டடி உஸ்தாத். ஓ பைலட் ஸ்டடி. சரி. இப்போ நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு போவோம். சரி, 5வது பயிற்சிக்கு போவோம் என்றால் இதோட முடிச்சிடணும். நேரம் நெருங்கி வருது. நான் கொஞ்சம் டைம் கூட எடுத்த மாதிரி இருக்கின்றக்கு. 1 மணி நேரத்தில் பாடத்தை முடிக்கலாமா இருக்கு. ரைட், பாருங்க மிசால். அப்போ நீங்கள் கட்டாயம் இப்போ நாங்கள் செஞ்ச பயிற்சி ஒவ்வொருத்தருமே நீங்கள் பயிற்சி கட்டாயம் ஒவ்வொன்றையும் சொல்லி பாருங்கள். அதுதான் உங்களுக்கான முக்கியமான பயிற்சி. அப்போ தான் உங்களால் அரபை லேசாக பேச முடியும். சரி, நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கணும். நீங்கள் இங்கே பார்வையாளர்களாக மட்டும் இருந்துட்டு புத்தகத்தை மூடிட்டு அடுத்த பாடத்துக்கு அடுத்த திங்கட்கிழமைக்கு வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இது பயனளிக்காது. நீங்கள் பேசணும், நீங்கள் எழுதணும், நீங்கள் வசனம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயிற்சியையும் செஞ்சு பார்க்கணும். சரி, அப்படி செஞ்சு பார்த்தா தான் உங்களால் இன்ஷா அல்லாஹ் லேசாக அவசரமாகவும் இந்த அரபு மொழியை கற்றுக்கொள்ளலாம். ரைட், பாருங்க அல் மிசால் உதாரணத்தை பாருங்க. தரஸ்து திப்ப ஃபி குல்லியத்தி திப். தரஸ்து அதுருசு மாதிரி தான் தரஸ்து தானே. தரஸ்து திப்ப ஃபி குல்லியத்தி திப். குல்லியத்து திப்பில் நான் திப்பை படித்தேன். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் மெடிக்கல் படிச்சிருக்கிறேன். درست ماضي இறந்த காலம். درست الطب في كلية الطب وأعمل الآن طبيبا في المستشفى. وأعمل الآن طبيبا في المستشفى. இப்போது நான் ஆனண்டா இப்போது தானே. இப்போது நான் வைத்தியசாலையிலே வைத்தியராக வேலை பார்க்கிறேன். وأعمل الآن طبيبا في المستشفى. أعمل في اليوم 8 ساعات. أعمل في اليوم 8 ساعات. நான் ஒரு நாளில் 8 மணித்தியாலங்கள் வேலை பார்க்கிறேன். أعمل في اليوم 8 ساعات. நாங்கள் இப்படி மொழிபெயர்க்கிறது இல்லை. ரைட், உங்களுக்கு இப்போ மிச்ச நாளைக்கு பிறங்கிறதுனால. ரைட், أنا أحب عملي. أنا أحب عملي. நான் என்னுடைய வேலையை என்னுடைய தொழிலை நான் விரும்புகிறேன். أنا أحب عملي. ரைட், இங்கே பாருங்க. திரும்ப நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன். சரியாக நீங்கள் வாசிக்க எழுத்த கவனிங்க. درست الطب في كلية الطب وأعمل الآن طبيبا في المستشفى. أعمل في اليوم 8 ساعات. أنا أحب عملي. أنا أحب عملي. أحب يحب. إذا أحب يحب إذا مضارع فعل المتكلم. أنا أحب. أنا أحب عملي. ரைட், இங்கே பாருங்க என்ன பயன்படுத்திக்கிறாங்கண்டா தரஸ்து திப்ப. ரைட், திப்பங்கிறத சொல்லிங்க நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இங்கே உங்களுக்கு தந்திக்கிறாங்க பாருங்க. திப் உதாரணத்தை திப்பன்றத வச்சு நாங்கள் தரஸ்து திப்ப. திப் எங்கே படிப்போம்? ஃபி குல்லியத்து திப். குல்லியத்து திப்பில் தான் நாங்கள் திப்பு படிக்கிறது தானே. தரஸ்து திப்ப ஃபி குல்லியத்து திப். வஅமலுல் ஆன தபீபன். அதுதான் 2வது சொல். வஅமலுல் ஆன தபீபன் தந்திக்கிறான். வஅமலுல் ஆன தபீபன் ஃபில் முஸ்தஷ்ஃபா. முஸ்தஷ்ஃபால தபீபாக வேலை பார்க்கிறேன். சரி, ரைட். அஅமலு ஃபில் யௌம். ஒரு நாளில் நான் வேலை செய்கிறேன். எவ்வளோ நேரம்? 8 சாஅத். 8 மணித்தியாலம். இங்கே தந்திருக்கிறாங்க 8 மணித்தியாலம் தானே. 8 சாஅத் 8 மணித்தியாலங்கள். أنا أحب عملي. அது அப்படியே தான் வரும். அப்போ நீங்கள் இங்கே சொல்லும் பொழுது இந்த இடங்கள் தான் மாறும் தானே. ஹந்தசான் இருந்தால் இந்த திப்பண்ட இடத்துக்கு பதிலாக ஹந்தசா வரும். அப்போ ஹந்தசா எங்கே படிக்கிறோம் அந்த ஃபேக்கல்ட்டி இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஹந்தசா படித்தவர் என்ன வேலை செய்வாரோ அவருக்குரிய சொல் இங்கே தந்திருக்கிறாங்க முஹாந்திஸ். ரைட், அதுக்கு பிறகு அவர் எங்கே வேலை செய்வார் முஹாந்திஸ்? முஸ்தஷ்ஃபால இல்லை, அந்த இடத்துல ஷரிகாண்டு மாறும். ரைட், ஆமலு ஃபில் யௌமி 8 சாஅத். இங்கே எத்தனை தந்திருக்கிறாங்க? 7 சாஅத். ரைட், أنا أحب عملي. ரைட், அதுக்கு முன்னால் என்னோட சேர்ந்து இந்த மேலே உள்ள பந்தியை சொல்லுங்க. சரி, درست الطب في كلية الطب. درست في كلية الطب وأعمل الآن طبيبا في المستشفى. أعمل الآن طبيبا في المستشفى. أعمل في اليوم 8 ساعات. أعمل في اليوم 8 ساعات. أنا أحب عملي. أنا أحب عملي.
ரைட். இங்க இருக்கிறதைய வாசிக்கிறதுக்கு யார் வாரீங்க? சமீமா பானு. சமீமா பானு சத்தமா வாசிக்கணும். درست الطب في كلية الطب وأعمل الآن طبيبا في المستشفى أعمل في اليوم 8 ساعات أنا أحب عملي. ரைட். நெக்ஸ்ட் சொல்லவா உஸ்தாத்? இன்னொருத்தர் கொடுப்போமே. யார் வாரீங்க? فيروسي. ஃபைரோசி. درست الطب مثالا أستاذ. ஆமா, இல்ல அடுத்தது கீழே உள்ளது. درست الهندسة في كلية الهندسة وأعمل الآن مهندسا في الشركة أعمل في اليوم 7 ساعات أنا أحب عملي. نعم أحسنتم. யார் அடுத்தது யார் சொல்றீங்க? அவன் சொன்னதை சொல்லிட்டு அடுத்தது சொல்லுங்க. சமீரா ஹந்தசா சொல்லிட்டு தர்பியா சொல்லுங்க. درست الهندسة في كلية الهندسة وأعمل الآن مهندسا وأعمل الآن مهندسا في الشركة أعمل في اليوم 7 ساعات أنا أحب عملي. نعم. درست التربية في كلية التربية وأعمل الآن مدرسا في الجامعة أعمل في اليوم 4 ساعات أنا أحب عملي. نعم أحسنتم بارك الله فيكم جميعا. வேற யார் வாரீங்க? இதை சொல்லிட்டு இதை சொல்றதுக்கு. محمد ياسمين. درست تربية في كل تربية وأعمل الآن مدرسا في الجامعة أعمل في يومي 4 ساعات أنا أعمل. بارك الله فيك. طيب أداة التربية درست التربية في كلية التربية وأعمل الآن مدرسا في الجامعة أعمل في اليوم 4 ساعات أنا أحب عملي. إذا சொல்லுங்க அடுத்தது. درست اللغة العربية في كلية اللغة العربية وأعمل الآن معلما في المرحلة المتوسطة. مرحلة متوسطة. أوكي. في يوم 6 ساعات أنا أحب عملي. نعم. درست اللغة العربية في كلية اللغة العربية وأعمل الآن معلما في المرحلة المتوسطة وأعمل في اليوم 6 ساعات أنا أحب عملي. ரைட். இங்க மர்ஹலத்துல் முத்தவஸ்ஸிதாண்டா நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க, தெரியும் உங்களுக்கு. என்ன மர்ஹலத்துல் முத்தவஸ்ஸிதாண்டால்? செகண்டரி ஸ்கூல் மாதிரி, நடுத்தர பாடசாலை. அதாவது அரபு நாடுகள்ல எப்படி பிரிச்சிருப்பாங்கண்டா, 1ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு வரையில இப்திதாயியா ஆரம்ப நிலை பாடசாலை, முதல் நிலை பாடசாலை, ஆரம்ப நிலை பாடசாலை. அதுக்கு பிறகு இன்னொரு 3 வருஷம் நம்ம நாட்டில் 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, கிரேட் 6 அதிலிருந்து இல்லை 7ல் இருந்து 7, 8, 9 என்ன சொல்லுவாங்கன்னா மர்ஹலத்துல் முத்தவஸ்ஸிதா. அதுக்கு பிறகு 10, 11, 12 3 வருஷம். அடுத்த 3 வருஷமும் அது வேற ஸ்கூல். அது என்ன, அதுதான் செகண்டரி ஸ்கூல், உயர்நிலை பாடசாலை, சானவியா. ரைட், அத்தானவியா. ரைட்.
இப்போ அது நாங்கள் இதை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறது யார் வாரீங்க கடைசியா? இதோட நாங்கள் நிறுத்துவோமா? அடுத்த பயிற்சியை அடுத்த பாடத்திலோட சேர்த்து செய்வோமா? இந்த டைம் முடிய போதே முடிஞ்சிட்டு. فهميدة فهميدة درست اللغة العربية في كلية اللغة العربية وأعمل الآن معلما في المرحلة المتوسطة. أعمل في اليوم 6 ساعات. أنا أحب أعمل. نعم أحسنتي. அடுத்து درست صيدلة في كلية صيدلة وأعمل الآن صيدليا في المستشفى. أعمل في اليوم 7 ساعات. أنا أحب أعمل. طيب أحسنتم جميعا بارك الله فيكم. கலந்து கொண்ட எல்லாருமே நல்ல முறையில் சொன்னீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்தது எங்களுக்கு மிச்சம் இருக்கிற இந்த பயிற்சி மட்டும்தான். இது என்ன செய்வோம்? அடுத்த பாடத்தோடு செய்வோமா அல்லது இப்போதைக்கு முடிச்சிருவோமா? முடிக்கலாம் பாடத்தோடு ரைட், முடிச்சிருவோம். முடியாதாக்கள் ரெக்கார்டிங் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எங்களுக்கு அடுத்த வாரம் நாங்கள் எக்ஸாம் இருக்குது. 2 எக்ஸாம் இருக்குது. அடுத்த வாரம் நீங்கள் ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது 2 பாடத்தில் 7வது பாடத்திலையும் 8வது வஹதாவிலையும் 7வது வஹதாவிலையும் 8வது வஹதாவிலையும் இருக்கக்கூடிய இஃப்தபிர் நஃப்ஸக என்ற அந்த இஃப்திபாரை செய்வோம். அதுக்கு பிறகு இன்னொரு இஃப்திபார் இருக்குது, முழு கிதாபுலையும் உள்ள இஃப்திபார். அதை நாங்கள் அடுத்த வாரம் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நாங்கள் இந்த பயிற்சியை சுருக்கமாக முடிப்போம். நீங்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு மத்தியில். ரைட், இப்போ நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன் பாருங்க. மாதா தஅமல் ஒரு முஅன்னஸை பார்த்து கேட்கும்போது, ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது மாதா தஅமலீன் என்று கேட்பேன். இதனை மாதா தஅமலீன். ரைட், இப்போ இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல வாரீங்க? மாதா தஅமல். ஜுவானா. நாம் أعمل مدرسة. نعم أعمل مدرسة. طيب أين تعمل؟ இதுக்கு யார் பதில் சொல்ல வாரீங்க? أين تعمل அல்லது أين تعملين؟ فيروسي. أعمل في المدرسة. نعم. هل أنت طبيب؟ الذي مؤنثة இருந்தால் هل أنت طبيبة؟ هل أنت طبيب؟ الذي هل أنت طبيبة؟ யார் சொல்றீங்க? فريدة فاطمة சொல்றேன். فريدة فاطمة. نعم طبيبة. نعم أنا طبيبة. نعم أنا طبيبة. الذي نعم أنا طبيب مذكرة இருந்தால். كم ساعة تعمل في اليوم؟ كم ساعة تعمل في اليوم؟ من يجيب؟ أعمل جارينا أعمل في اليوم 8 ساعات. أعمل في اليوم 8 ساعات. هل تحب عملك؟ هل تحب عملك؟ من يجيب؟ جرينا محمد. نعم عملي أحب عملي. نعم إبراهيم. أين تدرس؟ أين تدرس؟ پروین سر. فروين. كلية هندسة. أدرس في كلية الهندسة. طيب ماذا تدرسين الذي ماذا تدرس؟ يا رجل. نعم تفضل. أدرس في كلية اللغة العربية. نعم أدرس. ماذا تدرس؟ إلا أين تدرس أن كيتا؟ أدرس في كلية اللغة العربية. ماذا تدرس أن كيكم بلده؟ أدرس الهندسة. أدرس الهندسة، أدرس اللغة العربية، أدرس الصيدلة، أدرس الطيران، أدرس الطب، أدرس التمريض. right. 8. السؤال الثامن. ماذا ستعمل بعد الدراسة إن شاء الله؟ ماذا ستعمل بعد الدراسة إن شاء الله؟ الذي ماذا ستعملين بعد الدراسة إن شاء الله؟ من يجيب؟ جوانا. سأعمل طبيبا إن شاء الله. نعم. هل لك أطفال؟ هل لك أطفال؟ الذي هل لك أطفال؟ من يجيب؟
إبراهيم يا إبراهيم لا أنا رجال இல்லை அதல்ல பதில். வேற யார் சொல்ல வரீங்க? نعم جنفر أستاذ ஜெனிஃபர். لي 3 أطفال. طيب அதுவும் அல்ல பதில். வேற யார் சொல்ல வரீங்க? سميرة أستاذ. சமீரா. نعم لي أطفال. நாம் லி அத்ஃபால். ஹல்லக அத்ஃபால். உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? உனக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்களா என்றுதான கேள்வி தானே. ஹல்லக அத்ஃபால். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நாம் லி அத்ஃபால். ஆம் எனக்கு பிள்ளைகள் சிறுவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லக அத்ஃபால். நாம் லி அத்ஃபால். ஹல்லகி அத்ஃபால். நாம் லி அத்ஃபால். طيب كم طفلا لك؟ كم طفلا لك؟ كم طفلا لك؟ من يجيب؟ محمد ياسمين. محمد ياسمين. 3 طفلا لك. 3 طفلا لي. ரைட். அதாவது லி ثلاثة أطفال. லி ثلاثة أطفال. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். லி ثلاثة أطفال. லி 5 أطفال. லி 4 أطفال. ரைட். அப்போ உமக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? எப்படி? உஸ்தாத் ரெண்டு லி திஃப்லான். லி திஃப்லான் முசன்னா. லி திஃப்லான் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். லி திஃப்லானி தானே. கிதாபுன் கிதாபானி. திஃப்லுன் திஃப்லானி. மா மிஹ்னதுக்? மா மிஹ்னதுக்? மன் யுஜீப்? மா மிஹ்னதுக்? எல்லாமே மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இப்ராஹிம். طالب العلم الحمد لله. نجيب الله. نعم نجيب الله. ما مهنتك؟ مهنتي سماني ويترنس. مهنة தொழில். نعم فيروسي. أنا مدرسة. نعم أنا مدرسة. أنا مهندسة. أنا مدرس. أنا مهندس. உங்களோட தொழில் என்ன? மிஹ்னான தொழில் தானே. மிஹ்னத்துன். பார்த்தீங்களா 3 மாசத்துக்குள்ள எல்லாமே மறந்துட்டீங்க பாருங்க. மா மிஹ்னதுக்? உம்முடைய தொழில் என்ன? மா மிஹ்னதுக்? أنا مدرس. أنا مهندس. أنا بايع. أنا تاجر. أنا طالب. முன்னர் நேரத்தோட சொன்னீங்க இப்ராஹிம். ஓகே. أنا طالب علم لا بأس. அப்படி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நீங்க தொழில் செய்யறல இன்னும் طالب علما இருக்கிறீங்கடா طالب علم. طيب كم ساعة تدرس في اليوم؟ كم ساعة تدرس في اليوم؟ من يجيب؟ جنفر أستاذ. جنفر. أدرس 8 ساعات في اليوم. எத்தனை ஒரு நாளையில எத்தனை மணித்தியாலம் படிக்கிறீங்க? அதுருசு 8 ساعات في اليوم. அப்படி படிச்சா நல்ல விஷயம். அதுருசு 8 ساعات في اليوم. طيب هل تحب الدراسة؟ هل تحب الدراسة؟ من يجيب؟ فيروزي. نعم أنا أحب الدراسة. نعم أحب الدراسة. طيب நாங்கள் கொஞ்சம் அவசரமாக இந்த பயிற்சியை செஞ்சோம். எங்களோட நேரம் முடிவடைஞ்சதுனால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பயிற்சி அடுத்த வகுப்பில் கிரா சம்மந்தமான பயிற்சியை எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். கிதாபா சம்மந்தமான பயிற்சியும் அதே வகுப்பில் நாங்கள் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நீங்கள் இஃப்தபிர் நஃப்ஸக்க நீங்கள் அடுத்த திங்கட்கிழமை வரும் பொழுது பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. இஃப்தபிர் நஃப்ஸக்க திங்கள் அல்லது வியாழன் நாங்கள் அதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். நாங்கள் பாடத்தை இதோட முடிச்சு கொள்ளலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.